Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so போன வீடியோவில் வந்து we talked about how vectors are represented as matrix, right? ஸோ அதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்கேலார், வெக்டார், மேட்ரிக்ஸ், டென்சர்னாலே பார்த்தோம், கரெக்டா? ஸோ ஸ்கேலார் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன், கரெக்டா? I'll share my screen. இன்னைக்கு வந்து ஹவு எக்ஸாக்ட்லி இட் இஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரீன் விசிபிள்? எஸ் சார். ஸோ போன வீடியோவில் வந்து வி டாக்ட் அபவுட் இந்த வெக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, வெக்டார்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, யூக்ளிடியன் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம், ரைட்? ஓகே, so this is how we created. So இது வந்து x-axis, y-axis, z-axis and this was our vector. ஓகே, இதை வந்து ஜஸ்ட் அந்த பேசிக் டெர்மினாலஜிஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக we brought this. ஓகே, இன்னைக்கு ரியலாக ஒரு வெக்டார்னா என்ன, வாட் டஸ் தட் வெக்டார் ரெப்ரசன்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம், அண்ட் ஹவு த வெக்டார்ஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் பீயிங் இன்க்ரீஸ்ட் அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? ஓகே சார். ஓகே, ஸோ வெக்டார் அப்படிங்கிறது பேசிக்காக இட்ஸ் அ ஒன் டைமென்ஷன் அரே. இப்போ ஏ வெக்டார் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இட் கேன் பி அ காலம் வெக்டார், இந்த மாதிரி A1, A2 இந்த மாதிரி அப் டு AN. இது வந்து ரோ வெக்டாராக ஆக்கலாம், அல்லது ஏ வெக்டார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காலம் வெக்டாராக ஆக்கலாம். A1, A2 இந்த மாதிரி அப்படியே வந்து அப் அண்டில் AN. சரியா? இதுதான் வந்து ஒரு வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன். பட் இந்த வெக்டார் ஆக்சுவலி என்ன, வாட் எக்ஸாக்ட்லி டஸ் திஸ் வெக்டார் ரெப்ரசன்ட்? இட் சிம்பிளி ஆர்கனைசஸ் த டேட்டா. ஓகே, இட் சிம்பிளி ஆர்கனைசஸ் த டேட்டா. ஓகே, ஆர்கனைசஸ் த டேட்டா அண்ட் மல்டிபிள் வெக்டார்ஸ் உடைய ஒரு என்ன சொல்றது காம்பினேஷன் தான் இட்ஸ் அ மேட்ரிக்ஸ். ஓகே, மல்டிபிள் வெக்டார்ஸ் கம்பைன்ட் ஆகிறது தான் இட்ஸ் அ மேட்ரிக்ஸ். இது எப்படி நடக்குது அப்படிங்கிற ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நீங்கள் நம்ம பார்க்கலாம், ரைட்டா? ஸோ பேசிக்காக now you will have an understanding what is the Euclidean space, what is the vector, and வெக்டாரோட ஒரு சில டைப்ஸ் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ரைட்? பிகாஸ் தட் வாஸ் த yesterday's டாபிக். ஓகே, இன்னைக்கு வந்து how this matrix works, what exactly are we putting in this matrix, and how a vector is converted into matrix and how we are putting it into higher dimension. அதான் நம்ம பார்க்க போறோம், ரைட்டா? ஸோ இந்த இமேஜ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். What does this represent? இது வந்து பிக்சல்ஸ் இமேஜ் ஓட இந்த ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு வெக்டரா கன்வெர்ட் பண்ணனும்னா நான் எப்படி கன்வெர்ட் பண்றது, இல்ல ஒரு மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணனும்? if I want this, இது எனக்கு நான் பார்த்தோனே எனக்கு புரியுது. If I had to pass this information to a machine, how will I do it? You have to give the dimension. Okay. And it looks like it is 2 dimension. Okay. Hey, வண்டாயா? Okay. ஏய், என்ன பேக்ல வந்து இறங்கி ஓடி வந்துட்டியா என்ன? பஸ் பாயில விட்டுட்டு கிளாஸ் ஓடி வந்துட்டியா என்ன? சரி, கரெக்டா வீட்டுக்கு ரீச் ஆன டைம் பார்த்தேன் 9:35 ஆச்சு. 5:35. ஓகே, 5 minutes நான் போச்சு அட்டெண்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன் சார். ஓகே, hey guys, seriously, is this class that interesting? இல்ல இல்ல வந்து தூங்கிட்டு இருந்தா அலாரம் வச்சு எந்திரிச்சு வரேன் சார்.
See, I really think கிருஷ்ணாவோட enthusiasm பார்க்கும்போது ஈவன் இது லைக் என்ன சொல்லுது, இது வந்து உண்மையிலே enthusiasmத்தில் வரானா இல்லை ஏதோ ஒரு என்ன சொல்றது, there are always two sides, you know. இவன் நம்மளை கலாய்க்கிறானா இல்லை நல்லா சொல்றானான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. See, really, is this class that interesting? Actually, என்னோட plan is different, sir. நான் பிளான் பண்ணது வந்து 6:30 பஸ் புக் பண்ணிருந்தேன், ஈவினிங் 6:30. ஸோ ஆஸ் பர் டைம் நான் 1:30 ரீச் ஆயிருக்கணும் கோயம்புத்தூர் மிட் நைட். பட் பஸ் ஆல்ரெடி அங்கேயே 2 hours டிலே பெங்களூர் டிராஃபிக்ல. ஸோ அதனால இந்த டைம் ஆஸ் யூஷுவல் அது எலக்ட்ரிக் பஸ் வேற. இப்போதான் வீட்டுக்குள்ள வந்தேனே சொல்றேன் நிப்பாட்டிட்டாங்க. சரி, ஓகே, ரைட். See, I really appreciate your enthusiasm and effort, and see, this is like commitment, right? You do this continuously for 2 years. I'll make sure you have a very level knowledge in data science. But நீ பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து நீ உண்மையிலே எந்தூசியாசமாக இருக்கியா இல்லை கலாய்க்கிற மாதிரி இருக்கான்றதான் கொஸ்டின். ஸோ இஃப் த கிளாஸ் இஸ் தட் இன்ட்ரெஸ்டிங், ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு மேக் இட். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப கடுப்பான சப்ஜெக்ட்ஸ். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர முடியும். ஒரே நிமிஷங்க guys, give me 1 minute, okay? Okay, so the core concept is like எவ்வளோக்கு எவ்வளோ இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதான், ரைட்டா? ஸோ கிருஷ்ணா இன்றைக்கி ஆக்சுவலி பிளான் என்னென்னா, உன்னை விட்டுட்டு நாங்கள் வந்து லீனியர் அல்ஜிப்ராவோட அடுத்த பாயிண்ட் போகலாம், நீ வந்து வீடியோ பார்த்து படிச்சுக்கோ அப்படிங்கிறது தான். பட் யூ கேட்டா கேம். சரி, ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ். நேற்று வந்து நம்ம பார்த்தது வந்து வெக்டர்ஸ், ஸ்கேலார்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ வெக்டர் அப்படிங்கிறது ஒன் டைமென்ஷன் அரே. ஸோ ஏ வெக்டர் அப்படின்னா அது வந்து எதர் ரோ பேஸ்ட் அரேவாக இருக்கலாம் அல்லது இட் கேன் பி அ காலம் பேஸ்ட் அரே, கரெக்டா? ஆனால் ஒன் டைமென்ஷன் தான் இருக்கும். ஓகே, ஸ்கேலார் அப்படின்னா டைமென்ஷன்லாம் இருக்காது, ஏதோ ஒரு சிம்பிள் வேல்யூ இருக்கும். வெக்டார்னா என்ன, ஸ்கேலார்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், ரைட்? ஞாபகம் இருக்கா? மேக்னிடியூட், டைரக்ஷன். ஓகே, ஸோ மல்டிபிள் வெக்டார்ஸோட காம்பினேஷன் தான் இட்ஸ் அ மேட்ரிக்ஸ். ஓகே, 5x5, 4x4, 5x3 எல்லாமே மல்டிபிள் வெக்டார்ஸோட காம்பினேஷன். நேற்று வந்து நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம். இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக உண்மையிலே எப்படி வந்து ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் ஆகுது, ஒரு வெக்டார் எப்படி ஒரு மேட்ரிக்ஸாக பில்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம், ரைட்டா? அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள், இந்த கோர்ஸ் வந்து ஐ ஆக்சுவலி ரெஃபர்ட் இட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸ். ஓகே, அவங்க யூஸ் பண்ணியிருந்த ஒரு டெக்னிக்கை ஐ ஹவ் என்ஹான்ஸ்ட் இட் அ லிட்டில் பிட். ஓகே, அண்ட் இதில் வந்து வி ஆல்சோ ஹாவ் திஸ் செக்ஷன் வேர் இதெல்லாம் வந்து கூகுளோடைய ஒரு கிராஷ் கோர்ஸ்லேருந்து எடுத்தது, ரைட்டா? வில் கோ த்ரூ தட். ஓகே, ஸோ இது பார்க்கும்போது யூ சைட் இட்ஸ் அ பிக்சல், ரைட்? அகல்யா வாஸ் சேயிங் இட்ஸ் அ பிக்சல். இது 2 டைமென்ஷன் சொன்னீங்க. இதை எப்படி நான் வந்து கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் கொடுக்குறது? அந்த இண்டெக்ஸிங் பொசிஷன். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் 0 ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரோ 0ல there is no related one. So ஓகே, இவ்வளோ பெருசாக போட வேணாம், ஃபார் கன்வீனியன்ஸ் நான் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிறேன், ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் பிக்சல் பேஸ்ட் ரெப்ரசன்டேஷன். இதில் வந்து எத்தனை பிக்சல் இருக்கு? 1 2 3 4 6 cross 6 6 by 6. ஓகே, ஒவ்வொரு பிக்சலுக்கும் எத்தனை வேரியன்ஸ் இருக்கு? இட்ஸ் எய்தர் ஒயிட் ஆர் கிரே ஆர் பிளாக். சிம்பிள், கிரே ஆர் பிளாக், ரைட்? அப்போ நான் என்ன பண்ணலாம், இதை அப்படியே நான் வந்து ஐ கேன் ஜஸ்ட் ரெப்ரசன்ட் இட் இன் மேட்ரிக்ஸ். ஸோ கிரேக்கு 1 கொடுத்துடலாமா? ஒன்று, பிளாக்கு 0 கொடுத்துக்கலாம். 0 1 1 0 5 தான் போட்டிருக்கோம் இல்லையா? 0 1. அதே மாதிரி 1 1 0 0
1 1. Okay, 1 1 0 0 1 1 1 0 0 0 0 1 எல்லாமே 1. ஓகே, பேசிக்காக உங்களுடைய இமேஜ் ப்ராசஸிங்கில் இதான் நடக்குது. If it is a very basic image like this, okay, மேட்ரிக்ஸ் கொஞ்சம் நல்லா எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப பேசிக்காக ஒரு இமேஜாக இருக்குது அப்படின்னா இதை கம்ப்யூட்டர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோ, இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோ. சரிப்பா, இதுதான் என்னுடைய பிக்சலோட ரெப்ரசன்டேஷன். இட் கேன் பி எனி பிக்சல். It can be like 680 by 420 இல்லை உங்களோட 1080. ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஆப்வியஸ்லி இது வந்து ஒன்லி பிளாக் அண்ட் கிரே ஸ்கேல், ரைட்? இதில் வந்து உங்களுக்கு பெருசாக வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த இமேஜை அப்படியே இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுக்குது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் வேர் த நம்பைஸ் ஆப்ரேஷன்ஸ் கம்ஸ் இன் டு பிளே. புரியுதா? இந்த நம்பை ஃபுல்லாகவே மேட்ரிக்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். மல்டி டைமென்ஷனல் அரேஸ் மேட்ரிக்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்பை ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக அப்படியே ஒரே மேட்ரிக்ஸ் அது மொத்தத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டோம். பட் ஆக்சுவலி இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் வெக்டர்ஸ். இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை கொஞ்சம் இந்த இமேஜை கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகலாமா? ஓகே, we have this image, கொஞ்சம் இது கூட ஒரு காம்ப்ளெக்சிட்டி நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த இமேஜ் கணக்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த இமேஜை கணக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் எத்தனை வேரியன்ஸ் இருக்கு? இதில் 1 2 3 4 4 வேரியன்ஸ் இருக்கா? 3 white black ஒயிட்டுக்கு ஒன்று இருக்கு, பிளாக்குக்கு ஒன்று இருக்கு, கிரேக்கு ஒன்று இருக்கு. ஒரு லைட் கிரே. லைட் கிரே இருக்கா? இல்ல, அது ஒயிட் தான். அது உங்களுக்கு அப்படி தெரியுது. ஒயிட் தான், because it's surrounded by gray. ஒயிட் தான். சரி, தட்ஸ் ஓகே. ஸோ 3 ஈவன் 4னே வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் லைட் கிரேனே வச்சுக்கிட்டா கூட இதை அப்படியே நீங்கள் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ண பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் நம்ம இங்கே போட்டு இதே பொசிஷன் தான் நீங்கள் பிக்சல்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. 1 2 3 4 5 11 cross 6 7 8 9 10 11 12 13 1 2 கிருஷ்ணா சார், y ஆக்சிஸ்ல பாருங்க சார், 11 தான் இருந்தது. 11 y ஆக்சிஸ் 11 இருந்தா x ஆக்சிஸ் 11 தான் இருக்குமா? என்ன சட்டமா? ஓகே சார், ரைட். நான் y ல மட்டும் கணக்கு போட்டு ஓகே 11 கிராஸ் 11 அப்படியே 6 7 8 9 10 11 ரைட்டா? It doesn't matter, like see 1 cross 10 நான் சொன்ன வெக்டார்ல வந்து ஒரு காலம் தான் இருக்கும், மல்டிபிள் இது இருக்கும், அல்லது ஒரு ரோ தான் இருக்கும், மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும். ஓகே, மேட்ரிக்ஸ் doesn't mean that it's always a square matrix. ரோஸும் காலம்ஸும் சேமாக இருந்தால் அது என்ன மேட்ரிக்ஸ் சார்? சார், ரோ அண்ட் காலம் ஈக்குவலாக இருந்ததுன்னா ரோட கவுண்ட் காலம் கவுண்ட் ஈக்குவலாக இருந்தால் இட்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து பிக்சல் 2,2க்கு எப்படி கொடுப்பீங்க? 2,2க்கு இட்ஸ் 0. ஓகே, இப்போ 1,1 இட்ஸ் 1. Let us assume this 3,2. ஸோ இதுக்கு வந்து 1 கொடுத்துட்டோம், இதுக்கு வந்து 0 கொடுத்துட்டோம், ரைட்டா? இந்த பிக்சல் எடுத்துக்கோங்க 2,4. இட்ஸ் a gray scale. We will be giving somewhere like 0.5 இந்த பாயிண்ட்டுக்கு. இதை நீங்கள் லைட் கிரேவாக எடுத்துக்கோங்களேன், உங்களோட வேரியன்ஸில் எடுத்துக்கோங்க. லைட் கிரே இட்ஸ் 3,3, ரைட்? 3,3. You will be giving the scale as 0.3. That'll 0.3 கொடுத்துப்பீங்க, ரைட்? ஸோ இந்த வேல்யூஸை வச்சு இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே you will convert this into a matrix. Okay, and your machine understands based on these values, based on the எங்கெல்லாம் 0 இருக்கு அப்படிங்கிற பேஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த machine will understand.
ஓகே எஸ் சார். இப்போ வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் பிக்சல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சு ரைட். இதை கொஞ்சம் ஹையர் ஆர்டர் கொண்டு போமா? இந்த இமேஜ் எடுத்துக்கோ. எத்தனை வேரியன்ஸ் இருக்கு? இதுக்கு 1 கொடுத்துக்கலாம், இதுக்கு 0 கொடுத்துக்கலாம், இதுக்கு ஒரு 0.2 கொடுத்துக்கலாம். ஓகே, இதை எல்லாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? கலர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? அதுக்கு வேற வேல்யூ கொடுக்கலாம். 0.3 0.4. your data gets lost. நான் கிரே ஸ்கேல் எல்லாமே கிரே ஸ்கேல் இருந்ததுனால 0 to 1 கொடுத்து நான் கிரே ஸ்கேல் கொண்டு வந்துட்டேன். ரெட் கலர். ஓகே, கரெக்ட். இட்ஸ் a red color. It's not a gray scale yet. understood. இந்த gradient அதே இப்போ நீ அதே மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்தனா your data gets lost. ரைட்? இப்போ நான் எப்படி நான் கொடுக்கறது? the same point. ஓகே, இதே தான் எழுதுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இதே மாதிரி இங்கே ஒரு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, இது அப்படியே நீங்கள் எப்படி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க? Every color will be a combination of RGB. ஓகே, RGB. கரெக்டா? RGB ஓட காம்பினேஷன் தானே எல்லாமே. RGB. What is RGB? Red, green, blue. Red, green, blue. இதோட காம்பினேஷன் தான் எந்த ஒரு கலராக இருந்தாலும். கரெக்டா? ஸோ இப்போ உன்னோட ஒவ்வொரு பிக்சலுக்கும் நீ என்ன பண்ணுவ? இந்த பிக்சலாக இருந்தா ஓகே, லெட் அஸ் சே ரெட்டோட காம்பினேஷனுக்கு யூ வில் சே ஒயிட்டாக இருந்தால் ஆர்ஜிபி வந்து 1 1 1. எல்லாமே ஒன்னாக இருந்தால் இட்ஸ் ஒயிட். எல்லாமே 0வாக இருந்தால் இட் இஸ் பிளாக். இந்த இதோட ஒவ்வொரு காம்பினேஷனையும் வச்சு உன்னுடைய ஸ்கேல் மாறும், கலர்ஸ் மாறும். ரைட்? ஸோ இப்போ லெட் அஸ் சே இது வந்து பிளாக் அதிகமாக இருக்குது. 0 0 ஒரு 5. ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் த நம்பர்ஸ் ரேண்டம்லி. இந்த கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெட் அஸ் சே ரெட் அதிகமாக இருக்குது. ரைட்? 1 0 0. ஓகே, இந்த பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 1 1 0 or 1 0 1. ஓகே, இது yellow combination of what? Green and blue. ஓகே, 0 1 1. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சலையும் நீங்கள் ஒரு அரேவாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. Now convert this entire thing into a matrix like we did for this image. What happens? கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சார். No, every one of your pixel will be a combination of data itself. புரியுதா? இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த first array you will represent it as 1 1 1 1 1. அடுத்த பாயிண்ட் எப்படி எடுத்துப்பீங்க? சேம் 1 1 till 4 வரைக்கும் 1 1 1 வரும். So this outer matrix, it represents your entire image. When you raise the dimensionality to a bit higher, you are able to gather or capture more information. புரியுதா? As long as your problem is basic, you can work with 2-dimensional arrays, 1-dimensional array. But when your problem statement goes higher, the dimensionality of the data also goes higher.
ஓகே ஓகே இப்போ புரியுதா ஹவு த டைமென்ஷனல் நேற்று நம்ம பேசணும்ல அந்த டைமென்ஷனல் ஒரு புக்குக்குள்ள ஒரு ஷெல்ஃபுக்குள்ள இன்னொரு ஷெல்ஃப் அதுக்குள்ள இன்னொரு ஷெல்ஃப் மேட்ரிக்ஸ் குள்ள ஒரு அரே. This is your multi-dimensional array. ஓகே. Right? இதுதானே நம்மளோட higher we are just increasing the dimension. The more dimension we go, the more data we are able to accumulate. Yeah. Okay. NumPy-ஓட main core task இதுதான். Right? So that's why these arrays are faster. நம்மளுடைய லிஸ்ட்டை விட ஏன் ஃபாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரைட்டா? இது புரிஞ்சுதா எப்படி மேட்ரிக்ஸ் இருக்கா, அது எப்படி we are increasing the dimension of that particular matrix element அப்படிங்கிறது? Yes sir. ஓ ஓகே. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், மேட்ரிக்ஸ் இஸ் அ combination of multiple vectors, right? Yes. Okay. There is this concept called feature vector. So நான் இப்போ என்ன சொன்னேன்னா, இது ஒன்று ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இது ஒன்று ஒரு வெக்டர் நான் சொன்னேன்ல. Yes sir. Let us understand how it is. Okay, ஒரு பேஷண்ட்டோட ரெக்கார்ட் எடுத்துக்கோங்க. Let's say ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட் எடுத்துக்கோங்க. Okay, this is the matrix I'm creating. Math, physics, chemistry, biology, social, accounts. இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். Let us say there are 4 students, A, B, C and D. Okay, so mathல வந்து you are 90 or 89, 92 or 89, 88, 37, accounts 37 87. Okay, and physicsக்கு வந்து let's say இந்த பையனுக்கு வந்து ஒரு 70, 72, 71, 70, 75, 73. இங்கே வந்து ஒரு 80, 83, 81, 90, 100 and 70. 100, 80, again 90, 95, 100 and 90. Okay, what is this? Matrix. This is a matrix. Am I right? And this is a vector. இப்போ A அப்படின்ற ஸ்டூடெண்ட் மட்டும் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா, ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் மார்க்ஸ்? 90, 89, 92, 89, 88, 87. So this is a columnar vector. இப்போ மேத்ஸை மட்டும் நீ எடுத்துக்கோ. Let's take math. What is the data point? 90, 70, 80 and 100. ஸோ இதில் எதெல்லாம் ஃபீச்சர்ஸ்? ஸோ இந்த மேத்தோட பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒன்று ஃபீச்சர், ரைட்? ஒரு ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட்லேருந்து பார்க்க இது ஒன்று ஃபீச்சர், ரைட்டா? ஸோ ஒரு வெக்டர், அதாவது ஃபீச்சர் வெக்டர் அப்படின்னா இட்ஸ் த ரிசல்டன்ட் அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம யூக்ளிடியன் ஸ்பேஸில் இப்போ இதெல்லாம் நீ பாயிண்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், தேர் பி வெக்டர் விச் வில் பி கம்மிங் அவுட், ரைட்? ஸோ அதுதான் வந்து இட்ஸ் அ ஃபீச்சர் வெக்டர். ஸோ இந்த மாதிரி வெக்டர்ஸோட காம்பினேஷன், மல்டிபிள் வெக்டர்ஸோட காம்பினேஷன் தான் மோஸ்ட்லி இட் பிகம்ஸ் அஸ் என்ன சொல்கிறது, மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம வந்து இமேஜ் வச்சு பார்த்தோம், ரைட்? இந்த இடத்துல அந்த இமேஜ் வச்சு பார்த்தோம்ல. லெட் அஸ் டாக் அபவுட் வேர்ட் ப்ராசஸிங்.
இப்போ நான் வந்து விக்கிபீடியாவில் வந்து ஐம் கோயிங் டு சர்ச் ஒரு 1 million pages இருக்குது விக்கிபீடியாவில். ஐம் கோயிங் டு சர்ச் ஃபார் த வேர்ட் டாக் அப்படின்ற வேர்ட். ஸோ வாட் ஐல் டூ, ஒவ்வொரு பேஜையும் சர்ச் பண்ணி I'll just place it in a matrix. ஓகே, மேபி ஃபர்ஸ்ட் பேஜில் ரெஃபரன்ஸே இல்லாமல் இருக்கலாம், செகண்ட் பேஜில் 2 தடவை இருக்கலாம், தேர்ட் பேஜில் 100 times இருக்கலாம், ஃபோர்த் பேஜில் 2 தடவை தான் இருக்கலாம், ஃபிஃப்த் பேஜில் ஒரு 5 தடவை, சிக்ஸ்த் பேஜில் ஒரு 30 தடவை. இப்படியே I'll be doing for all. இப்போ இதில் வந்து சொல்லு, எந்த பேஜில் or which page is related to the topic dog? 100. This is page 1. So you have to see P1, P2, P3. You see that this value is 100. Okay. That corresponds to something else. So which means the page 3 is more relevant to the topic dog than the page 1 or page 2. The next relevance goes to page 6. Okay. So right? Higher எதுல இருக்கோ அந்த வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச். Not always. Okay. Not all. See, depends on your problem statement. Okay. இப்போ எனக்கு டாகுக்கு சம்மந்தமே இல்லாத டேட்டா கொடுன்னு கேட்டால் 0 தானே உங்களுக்கு. It's not always the higher. It depends on your problem statement. Okay. But now you know how the data is being held in a vector. Right? நீங்கள் வந்து இது வந்து டாக் மட்டும் அப்படின்னு எடுத்தீங்க. இப்போ let us consider ஒரு 4 பேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, டாக் வந்து ஒரு 4 பேஜ் எடுக்கிறேன். அண்ட் இந்த 4 பேஜில் வந்து இந்த மாதிரி வருது 0 0 1 0 0. ஓகே, அண்ட் வந்து கேட்டுக்கு வந்து 1 0 0 0. Okay, and ஹவுஸுக்கு வந்து let us take it as 0 0 1 0. And tiger, 0 0 0 1. ஓகே, இது அப்படியே நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ல. யூ கேன் ஜஸ்ட், ஸோ இது வந்து பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 அண்ட் பேஜ் 4. ஓகே, டாக் 1, சாரி டாகு, கேட்டு, ஹவுஸு, டைகர். நீ போட்டுக்கலாம்ல. டாக் 0 1 0 0 1 0 0 0 0 0 1 0 0 0 0 1. உங்களுக்கு பார்க்கும்போது it will be just ஒரு plain matrix ஆ தெரியும். Unless until you know the features, you won't be able to understand this matrix properly. Right? So matrix is actually a combination of என்ன சொல்றது, vectors. Okay, and இதில் வந்து இப்போ நான் டைகரை பற்றி ரெப்ரசன்டே பண்ணாமல் என்னால் வந்து ஒரு இந்த மேட்ரிக்ஸ் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியுமா? இப்போ இந்த டைகர் அப்படின்ற காலமே இல்லை. ஓகே, இப்போ என்னால் இந்த 4 இன்ஃபர்மேஷனையும் இந்த மேட்ரிக்ஸ் இன்டர்பிரேட் பண்ண முடியுமா? டைகர் வராதுல்ல சார். ஆயிஷா, டைகர் மாதிரி கேட் இருக்கு. அந்த டைகர் நோ, கேட் இருக்கு. இந்த 4ஐயுமே இந்த 3 காலம் வச்சு என்னால் இது பண்ண முடியுமா? ஆஹா, நோ. ஷூர். நம்ம கிரிட்டிக்கலா திங்க் பண்றோம் அப்படிங்கும்போது 1 அப்படிங்கிறது வேற எந்த காலம்லயும் இல்ல. சோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் எக்ஸாக்ட்லி லாஸ்ட் ரோல he got the point. Okay, so இதில் போய் பார்க்குறீங்க, இட்ஸ் அ கேட். திஸ் பேஜ் ரெஃபர்ஸ் டு கேட். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்.
degree of Paula. So this page refers to a dog. This page refers to a house. This page refers to nothing, which means it refers to a tiger. Oh, okay. Okay. This concept is called one-hot encoding. நம்மளுடைய feature selection categorical data கொண்டு வரும்போது this is one step we will be following. One hot encoding. Okay. ரைட்டா? ஸோ நீங்கள் ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணும்போது ஓகே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நீ சொன்ன மாதிரி தான் கிருஷ்ணா மொத்த பாயிண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு அந்த இது இல்லைன்னா கூட அந்த கம்ப்ளீட் டேட்டா செட்டை எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே. மிஸ்ஸிங் வேல்யூ இல்லைன்னா கூட இட்ஸ் நாட் அ மிஸ்ஸிங் வேல்யூ. இட்ஸ் ஆக்சுவலி த ஃபீச்சர் விச் வி ஆர் ஒமிட்டிங் ஜஸ்ட் ஃபார் கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சிக்கா. 1 மில்லியன் ரெக்கார்டு இருக்கு, 4 காலம் வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கும் 1 மில்லியன் ரெக்கார்டு 3 காலம் வச்சு பண்ணுறதுக்கும் வேலை இருக்குல்ல. ஓகே ஸோ கிருஷ்ணா இட்ஸ் a good thing you remember that degree of freedom concept. Yes sir. ஓகே ஸோ இந்த இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மேட்ரிக்ஸாக நீ இப்படி பார்க்கும்போது என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னா தட்ஸ் ஸ்பார்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே vectors can be very very sparse. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ ஏன் இந்த இதில் எங்கே போச்சு இந்த டாகோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ ஏன் out of these million of pages there might be reference of hardly 2000 or 5000 pages which are more relevant to me. பாக்கியெல்லாம் zeros and ones இருக்கும். The sparsity is way higher. ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது ஓகே அண்ட் there's a possible lack of meaning to it. Okay, the meaning might be lacking. சரியா? புரியுதா? Okay. Missing data values இருக்கும். Yes. இல்ல see sparsity not missing value, it's a sparsity. missing னா அதட்ட null value இருக்கும். இங்க 0 னு இருக்கு. 0 means there is no relevant data. மில்லியன் ரெக்கார்ட்ஸ் நீ தேடி பார்த்தா அதில் வந்து ஒரே ஒரு 1000 பேஜஸ்ல உனக்கு டாகோட ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா that matrix is sparse, right? Wherever you are having a matrix which is having more than 50% of its value is 0, that becomes a sparse matrix. Yes. Right? And you cannot measure the similarity. Okay, இந்த ஒன் ஹாட் என்கோடிங்கில் என்ன ஒரு இது வரும்னா உங்களால் வந்து வெக்டார்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டியை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகே ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஹவு இஸ் திஸ் வெக்டார் ரிலேட்டட் டு திஸ் ஒன்? ஓகே வி காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே அண்ட் அந்த மாதிரி என்ன சொல்கிறது சிமிலாரிட்டிஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா that can be achieved using dot products of a matrix. Okay, dot product of a matrix. இதெல்லாம் பார்த்துப்போம். டாட் ப்ராடக்ட்டு, வெக்டார் ப்ராடக்ட்டு, இல்லை கிராஸ் ப்ராடக்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து ப்ளஸ் ஒன்னில் படிச்சிருப்போம். பட் அது ஏன் படித்தோன்றது தெரியாது அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் அப்போ தெரியாது. பட் திஸ் இஸ் வேர் இட் இஸ் யூஸ்ட். ரெண்டு வெக்டரோடைய சிமிலாரிட்டி வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 5 அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 10, ரைட்? இப்போ எனக்கு வந்து ரெண்டு வெக்டரை வந்து ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுவே நம்மளுடைய இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். எங்கே போச்சு? டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் இத்தனை எழுதணும். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, டாக் அண்ட் கேட். ஓகே எனக்கு வந்து டாகுக்கும் ஹவுஸுக்கும் உள்ள ரிலவன்ஸை நான் கண்டுபிடிக்கணும். டாகுக்கும் ஹவுஸுக்கும் உள்ள ரிலவன்ஸ். although they are in the same matrix, I want to understand relationship. Okay, so what I'll do, I'll go for a vector product. Dog or a matrix in a 0 1 0 0, right?
0 1 0 இதுதான் டாகோட மேட்ரிக்ஸு. இது கூட ஐ எம் டாட் ப்ராடக்டிங் ஹவுஸோட வேல்யூ. ஹவுஸ்க்கு என்ன 0 0 1 0. ஓகே ஓகே சார். சாரி ஓகே சார். நான் ஆக்சுவலி 0001 நினைச்சேன் சார். அது இல்லை 0010 ரைட்டா? அது வந்து for tiger. ஓகே. ஸோ இப்போ வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்னா டாட் ப்ராடக்டோட அவுட்புட் வந்து ஆக்சுவலி ஒரு நம்பராக தான் வரும். இட்ஸ் நார்மலி ஹவு டாட் ப்ராடக்ட் ஒர்க்ஸ் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஹவு வெக்டர் டாட் ப்ராடக்ட் ஒர்க்ஸ். ஓகே, இதுக்கு வந்து ரெப்ரசன்டேஷனே இருக்கும். டாட் ப்ராடக்ட் மேத் வித் ஃபன். எங்கே கொடுத்துருக்காங்க? காஸ் தீட்டாலாம் இல்லைடா. வெக்டர் கால்குலஸ். ஓகே, இந்த மாதிரி இது ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு 3 into 4 ப்ளஸ் 0 into 0. ஓகே, இது ரெண்டுமே வெக்டர் தான். ஸோ யூ see this as a vector, you should see this as a coordinate, right? Anything more than one dimension is a vector, சிங்கிள் டைமென்ஷனாக இருக்கும்போது. ஓகே, இப்போ நம்ம இந்த இதுக்கு வரலாம். ஸோ இதை வெக்டர் பண்ணால் என்ன வரும்? 0 into 0 ப்ளஸ் 1 into 0 1 into 0 ப்ளஸ் 0 into 1 plus 0 into 0 which is equal to 0, which means டாகும் ஹவுஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு வருது. ஓகே, பட் not in all the cases this is true, right? இப்போ கேட்டுக்கும் டைகருக்கும் சம்மந்தம் என்னன்னு பாருங்களேன். அதுக்கும் இப்போ 0 தான் வரும். கேட்டுக்கும் டைகருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 0க்கு 0 இருக்குது, 0க்கு 0, பாக்கி எல்லாமே 0 தான். Which is giving me கேட்டுக்கும் டைகருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுது. The way you structure your data, the way you have your data gives you the similarity. Okay, so இங்கே தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்ம it sometimes happens like a vector can be a vector. இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, this will be a vector and this vector again has a vector as a element, right? So the vector dot product வந்து it gives you the similarity for analysis. இந்த vector dot product வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். Okay, it gives you the similarity for analysis. Okay, இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. அண்ட் ரொம்ப இதுக்குள்ளே டீப்பாக போனோம் அப்படின்னா it goes way beyond this. பட் லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும், டேட்டா சயின்ஸுக்கு லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஸ்டாப் ஹியர் பிகாஸ் இதுக்கப்புறம் உள்ள மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் மிஷின் வில் டேக். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த கான்செப்ட் இஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தட், ரைட்டா? அண்ட் எப்படி சொல்கிறது, there's this concept called vector embedding. அதாவது நம்மளுடைய இப்போ 3 டைமென்ஷனல் வெக்டார் இருக்குங்களா, இதை வந்து 2 டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த 3 டைமென்ஷனல் வெக்டாரை வந்து நீங்கள் ஒரு 2 டைமென்ஷனல் வெக்டாராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து வெக்டர் எம்பெடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டர் எம்பெடிங் அப்படின்னா நம்மள வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஹையர் ஆர்டர் டைமென்ஷனை ஒரு லோயர் ஆர்டர் டைமென்ஷன் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது with minimal loss of data. Okay, and இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷன் ஒரு மெத்தட் இருக்கு, மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷன். அண்ட் இன்னொன்று வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ். நியூரல் நெட்வொர்க்ஸுக்கு இப்போ போக வேணாம். Okay, just understand the neural networks is there, and it also gives you the option to
do matrix factorization or do this what is this name? Vector embedding. Okay, I am losing my touch here. Vector embedding. Okay, so இப்போ வந்து let us start with matrix factorization. சரியா, neural networks வந்து இப்போ நம்ம பார்க்க வேணாம். Okay, let us start with matrix factorization. So now you know what matrix is, right? Okay, now you know how the higher order matrix works, right? Let us assume a two-dimensional matrix. Okay, let us assume this is a two-dimensional matrix. 3, 0, 7, 1, minus 5, 9, 2, 0, 0, right? And இது கூட நான் இன்னொரு வெக்டரை நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். நேற்று நம்ம பார்த்தோம்ல, அந்த பாக்ஸை வந்து புஷ் பண்ணும்போது எப்படி அந்த வெக்டரை பேஸ் பண்ணி எப்படி வெக்டர்ஸோட டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி அதோட அவுட்கம் டைரக்ஷன் மாறுது அப்படிங்கிறத. You see? ஸோ நான் ஒரு வெக்டரை இன்னொரு வெக்டர் கூட மல்டிப்ளை பண்ணும்போது இட் பிகேம்ஸ் another வெக்டர். ஓகே, இந்த வெக்டரோட இது வெக்டர் ஸ்கேல் அப் ஆகலாம், இல்லை இந்த வெக்டர் ரொட்டேட் ஆகலாம், அல்ல இந்த வெக்டர் வந்து ஸ்ட்ரெச் ஆகலாம். Or even something complex. Okay, it can happen. சரியா? ஸோ இதோட அவுட்புட் வந்து ஒரு வெக்டாராக இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது ஒரு வெக்டர், ஒரு மேட்ரிக்ஸ் கூட ஒரு வெக்டர் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அவுட்கம் வந்து ஒரு வெக்டர் ஆகும். ஸோ இட் இஸ் 3 into 3, 3 plus 0 plus 0. இங்கே வந்து 1 plus 0 plus 0, 2 plus 0 plus 2 plus 0 plus 0, which gives you the output as a vector 3, 1, 2. Okay, depending on your matrix. So if that வந்து if the vector has value 1, what it will be? இங்கே வந்து 10 இருக்குமா, இங்கே வந்து 10 இருக்கும், இங்கே வந்து 1, 9, இங்கே 10 இருக்கும், இங்கே வந்து 2 தான் இருக்கும். So the matrix is same depending on the vector you are bringing in for the process. Okay, your matrix can perform a lot of complex operations. It can be as simple as it gets scaled out to a different space. It may be scaled up in length, it may be scaled up in breadth, or it can do a lot of highly complicated things. Okay, for example, இந்த வெக்டரை வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்களேன். ஸோ இது என்னுடைய 3-dimensional மேட்ரிக்ஸ். ஓகே, இதான் என்னுடைய 3-dimensional யூக்ளிடியன் ஸ்பேஸ். இதில் வந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து ஐ எம் மார்க்கிங் திஸ் அஸ் வெக்டர் லைக் திஸ். இப்படி இருக்கக்கூடிய வெக்டர் என்னுடைய இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இட் மைட் பிகம் லைக் திஸ். Yes, sir. The Euclidean space might change. Okay, and you can consider this like உங்களோட வீடியோ கேம்ஸில் வந்து கேரக்டர்ஸ் மூவ் ஆகிறது, உங்கள் அனிமேஷன் இதில் வந்து கேரக்டர்ஸ் மூவ் ஆகுது. the entire vector has to move together. Okay, you can consider something like this. It's not exactly that, but it's something like that. Okay? Yes, sir. So matrix factorization அப்படிங்கிறது it's basically reducing your higher order or higher dimension value to a lower dimension value. Okay, so இதுக்கு வந்து நிறைய functionalities இருக்கு. So for example, when you are multiplying two matrices, that is where this cross product comes. இப்போ வந்து இங்கே dot product பார்த்தோம்ல, we saw this dot product. இதே மாதிரி there is this thing called cross product.
Okay, when you have a vector of, let us say, a matrix of 3 by 3, and you want to do the same with 3 by 2, so 3 by 2, and your resultant outcome will be of 3 by 2. அது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் சார் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். 3x3 ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் வர மேட்ரிக்ஸோட ரோவும் 3ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 3x2 அப்படின்னு. அதே 2x3ல இருந்தா அது மல்டிப்ளிகேஷன் டிஃபிகல்ட். ஃபர்ஸ்டோட ரோவும் செகண்டோட காலமும் சேம் ஆகியிருந்தா உன்னோட அவுட்கம் செகண்டோட ஃபர்ஸ்டோட காலமும் செகண்டோட ரோவுமா இருக்கும். எஸ் புரியுதா? நீ இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இஃப் யூ ஹேவ் டு புட் த கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா it's imperative that the rows of the first matrix should be equal to the columns of the columns of the first matrix should be equal to the rows of the second matrix. Okay, இதெல்லாம் நம்ம வந்து linear algebra பார்க்கலாம். we'll take a look at it tomorrow. ரைட்டா? மேபி அதோட நம்ம வந்து linear algebra க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா how to say, our objective is to go through numpy. ரைட்டா? இப்போ நம்ம லீனியர் அல்ஜிப்ராவை ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு தேவை அப்படின்னு ஒன்று. இஃப் யூ ஆர் கோயிங் டு பி அ மேத்தமேட்டிஷியன், ஆப்வியஸ்லி ஐ வில் பி கிவிங் யூ ஆல் த டீட்டெயில்ஸ் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா. பட் வி ஆர் கோயிங் டு பி அ எப்படி சொல்கிறது, we are going to be a data scientist. So we have numpy to do this. Okay, நமக்கு வந்து numpy என்ன பண்ணுதுன்னு தெரியணும். When I say vector matrix factorization, okay, இது வந்து இப்போ ப்ராடக்ட். இப்போ 3 into 4 into 5 which is equal to what? 1260. You can all, இது வந்து this is product, right? இப்போ நான் 16 கொடுத்தேன் அப்படின்னா you can also derive at this value. It's 3 into 4 into 5 அப்படின்னு you can derive. Am I right? Yes, sir. Okay, this is factorization. The number சொல்லும்போது நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். Imagine a matrix like this. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ரைட்டா? அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அண்ட் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இதோட அவுட்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து 4/3, இது 3/3, இது 3/4. கரெக்டாக தானே கிருஷ்ணா? ஃபஸ்ட்டு காலம்ஸ் அண்ட் ரோஸ். ஆமாம், சரி, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இல்லையா? மாற்றி சொல்கிறேன்னா 4x3 கரெக்ட் சார். 4x4 ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் காலம்ஸ் வருமா ஃபர்ஸ்ட் ரோ வருமா? ஃபர்ஸ்ட் ரோ அப்புறம் ரோ அண்ட் காலம். ஓகே, ஸோ இப்போ 4x3 கிருஷ்ணா. ஆமாம், 4x3. ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 காலம், 4 ரோஸ், 3 காலம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருங்கிறீங்க? 4x4 வரும். ஓகே, லாஸ்ட் ஃபைனல் அவுட்புட் 4x4. ஓகே, நான் எந்த நம்பர்ஸும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் மேட்ரிக்ஸை உங்களால் ப்ராடக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபைனல் மேட்ரிக்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ பிரேக் இட் டவுன் டு திஸ் ஏர்லியர் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் மல்டிப்ளிகேஷன், அண்ட் இது வந்து ஃபேக்டரைசேஷன். Factorization nothing but breaking down the bigger value into smaller value. Okay. So இதில் வந்து இன்னும் we have this concept called singular value decomposition. அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், இல்லை அது தேவைப்பட்டால் பார்க்கலாம். ஓகே, singular
singular value decomposition. Okay, singular value decomposition என்ன சொல்றது, it's been used in many places actually. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங், இமேஜ் ப்ராசஸிங். நான் இப்போதான் காமிச்சேன் இல்லையா, how the image pixel has been converted and how it is processed. இந்த மாதிரி நிறைய இடத்துல நமக்கு வந்து we will be able to use this என்ன சொல்கிறது, use this concept. Okay, இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது, பட் இன்னைக்கு ஒரே நாளில் நம்ம ரொம்ப போக வேணாம். ஐ ஹோப் இன்னைக்கு வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு த மேட்ரிக்ஸ் கெட்டிங் கிரியேட்டட், வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் வி ஆர் டூயிங் அப்படின்றது ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நேற்றை விட இன்னைக்கு பெட்டராக இருக்கும் நம்ம, ரைட்? That's all we can expect. So if we are நேற்று வந்து லீனியர் அல்ஜிப்ரான்றது இட்ஸ் என்டையர்லி நியூ கான்செப்ட். I was struggling you to explain what the Euclidean space is, vectors na eppadi irukku, vector how the matrix are irukku அப்படின்றது. Today we understand how the higher order matrix are being created just using those images, right? In the this இது எனக்குமே ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது when I was going through these tutorials. ஆனால் எனக்கு வந்து இது மட்டும் தான், இதை வந்து I took it from the tutorial, இதெல்லாம் I manipulated it and I brought it in so that you guys can understand. Right. Okay. Because என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து அந்த இதில் இல்லை. These are things like I understood, okay, this is how you can place a higher order inside. இதில் இன்னும் ஹையர் ஆர்டர் போடலாம். இப்போ ரெட் கலர்லேயே வந்து இப்போ இதையே யூ கேன் புட். ஸோ இப்போ வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரெட் கலர், யூ கேன் ஆல்சோ ஆட் த சேனல் அண்ட் த ஹியூ. கலருக்கு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ when you come here, this red will say 0 0 0. இந்த மாதிரி வந்து it again will have more information. That is where your dimensions comes into play. Okay, pictorial-ஆவோ இல்லை வரைஞ்சி காட்டிய 3 dimensions மேலே போக முடியாது. You have to understand, டேட்டா வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது you will be able to go in depth. நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை நிறைய பாக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் மறுபடியும் நிறைய பாக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, அந்த ஸ்ப்ளிட் பண்ண பாக்ஸ்குள்ள நிறைய. ஸோ வெளியேந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தான் தெரியும். ஓகே, ஸோ வந்து அதனால தான் பைத்தான் லிஸ்ட், இப்போ நார்மலாக ஒரு ப்ரோக்ராமர்கிட்ட போனீங்கன்னா ஒரு பைத்தான் லிஸ்ட்டை வச்சு அவங்க ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. Why is it becoming so difficult for you to work on this? Is because the more data you pump into one single structure, the data becomes complicated. Unless until you train your mind to perceive that higher dimension, you won't be able to. Another நான் சொல்கிறேன், when you talk to a physicist who is working on these higher dimensions, you will clearly notice the difference. Guy lives in a வேற level dimension. நம்ம உலகத்திலே இருக்க மாட்டோம் நம்மளால. Physically here, mentally in a 19th or 20th dimension உட்காந்துருப்பார். Okay, this happens with everyone, but unfortunately நம்ம எல்லாரும் வந்து we just we don't understand these people and we just call them as geeks or என்ன சொல்றது, we give them a lot of names, but actually those guys are way smarter. The only thing is they won't be able to fit into our society, அவ்வளவுதான். Okay, the idiots will make use of these people and make more money. Simple. Isolated ஆயிடுவாங்க. இல்லை, சரி, அவனுக்கு வந்து சொசைட்டி கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆகணுது, ஹீ லிவ்ஸ் இன் வேற டைமென்ஷன். ஸோ எவனா ஒருத்தன் வருவான், இவனோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி தெரியும், அவனுக்கு இந்த சொசைட்டிக்குள்ளே இருக்க தெரியும், இவன்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து அவன்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் வாங்கி அவன் நிறைய காசு சம்பாதிச்சுப்பான். தட்ஸ் ஹவு திங்ஸ் ஹேப்பன். ஓகே, ஸோ இட் ஹேப்பன். ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் த டைமென்ஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது முடிக்கும் போது நமக்கு நம்ம என்ன பண்ணுதுன்றது ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். That's all we can expect. So yeah, the only thing you can expect, நம்ம வந்து linear algebra ஒரு லெவலுக்கு தான் நம்ம படிக்க போகிறோம். We are not going to become experts in linear algebra. We don't have to do that. You should understand what a dot product is, what a cross product is, how it is functioning,
because you are not going to do it mathematically. ரொம்ப complicated problems எல்லாத்தையும் we are going to give it to your numpy system, but you should know how you are going to reduce the dimensions without losing data. இப்போ இந்த இதுக்கும் இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். Obviously the dimension is getting increased. If you follow the same method you are following for this image while you are operating on this, you lose a lot of data. So அந்த dimensionsக்குள்ள navigate பண்றது you should understand, and that makes you a better data scientist. Okay sir. Hope I was able to bring some concept into today's class. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்த்துட்டு we will try to closely in algebra, because there are a lot of things that keeps going down like a rabbit hole. நாளைக்கு அதை முடிச்சுட்டு we will நம்பைக்கு மீதி இருக்கிறத நாளைக்கு முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்பை வந்து ரொம்ப சின்ன பார்ட்டு தான் இருக்கும் மிச்சம். ஏன்னா இவ்வளோ இந்த 3 கிளாஸை நம்ம பார்த்த இதை ஒரே லைனில் நம்பை முடிச்சுட்டு போயிடும். ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறது மட்டும்தான் ஒர்க்கு. ரைட்டா? We will try to do that tomorrow. Okay, sir. So, okay guys. See you tomorrow. And நாளைக்கு எப்படி சண்டே கிளாஸ் வேணுமா? சார் நாளைக்கு நான் வெளியே போயிடுறேன் நினைக்கிறேன். ஈவினிங் 5 கொஞ்சம் லேட்னா பரவாயில்ல. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து இந்த டைம் மாற்றிட்டோம் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு செட்டே ஆகாது. We have tried it. சாட்டர்டே சண்டே வந்து நம்ம காலைல 10 மணிக்கு கனெக்ட் பண்ணலாம்னு நாங்கள்லாம் பிளான் பண்ணுவோம். என்ன எங்களுக்கு வந்து எங்களை வச்சு வேற எல்லாரும் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா சரியா, இவனை வச்சு இந்த வேலை இந்த நான் வரேன்னு சொன்னேன். அவருக்கு அடுத்த வாரம் ஏதோ ஷெட்யூல் இருக்கான், நாலாம் லீவு இருக்கு அடுத்த வாரம், இந்த வாரம் போயிட்டு வந்துடலாம். இல்ல அது என்ன சொல்றது, இந்த 5:30 to 6:30 ஏர்லி மார்னிங்ல இவங்கெல்லாம் எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த டைம்ல அவங்களால எனக்கு பிளான் பண்ணவே முடியாது. I wake up at 4 o'clock. இவங்களோட டே ஸ்டார்ட்ஸ் at 7 o'clock. So in the 3 hours, right, that's like no one can plan for me unless until I make the plans. அதனால தான் we are sticking to this 4:30 or 5:30. ரைட்டா? நான் கேட்கும்போது கிருஷ்ணா சார் தலையாட்டமாக எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். இவன் என்னடா ஓடிடுவான்னு நினைச்சேன். சீரியஸா 1 month ஓடிடுவான்னு நினைச்சேன். கிருஷ்ணாவோட அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச எக்ஸாம்பிள் இந்த வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கல, எது ஒரு வீடியோல ஸ்டாட்டிஸ்டிக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு வீட்ல இருந்து நடந்து போறதுக்கு. என்ன எக்ஸாம்பிள் அது? 30 to 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ்க்காக ஒரு டைம் நம்ம ஒரு பர்టిక్యులர் டைம்ல 30 மினிட்ஸ்ல ரீச் ஆகும், 35 மினிட்ஸ்ல ரீச் ஆகும். அது முடிச்சது அது வரைக்கும் மெசேஜ் பண்ணலாமா வேணாமா டயலமா ஆயிடுச்சு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மெசேஜ் பண்ணேன் சார். See, how to say, I normally tend to relate these concepts to real life. அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் அதை வந்து சஸ்டைனபிளாக கொண்டு போக முடியும். இல்லைன்னா அகெயின் இட் பிகம்ஸ் புக்கிஷ். யூ won't even understand what is happening. தலையும் புரியாது காலும் புரியாது, மனப்பாடம் பண்ணி அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும். You won't be able to. That is the problem. See, மனப்பாடம் பண்ணுறதுல உள்ள பிரச்சனை அதுதான். எல்லாம் நான் கேட்குறேன், எல்லாரும் 6th standard 7th standard எழுதி தானே வந்தோம். நான் 6th standard புக்லேருந்து ஒரு கேள்வி கேட்டால் இப்போ நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? பயப்படாதில்ல, நம்மளால சொல்லவே நிறைய விஷயமா இருந்திருக்கும். ஆனால் அந்த புக்கை படித்து எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்கியிருப்பாங்க. ஏன் நான் ஃபஸ்ட் ரேங்க் 10th வந்து நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு 10th சப்ஜெக்ட் நான் எடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச பையன்ட்டா பதில் சொல்லுங்க வைப்போம். நோ, மனப்பாடம் பண்ணுறதுல உள்ள பிரச்சனை தான். ஓகே, யூ ஷுட் நெவர் மெமரைஸ் எனிதிங். என்னோட கான்செப்டில் அந்த காலத்தில் மனப்பாடம் பண்ணாங்க, ஏன்னா அப்போ அந்த மெமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் கிடையாது. இன்னைக்கு நீ மண்டையில் ஏற்றிக்க வேண்டிய டேட்டாவை உன்னோட கையில் கூடிய அந்த ஒரு மெமரி கார்டு, ஜஸ்ட் அந்த குட்டியோண்டு மெமரி கார்டில் நீ வந்து உன்னோட என்டையர் 12 வருஷம் புக்கு, அது போக உன் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லா புக்கையும் சேர்த்து நீங்கள் அந்த ஒரு மெமரி கார்டில் போட்டு ஃபோனில் போட்டுக்கலாம். தேவையான எந்த பேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு மெமரைஸ். Your mind can do a way more things
than just memorizing the concept. Okay, so just don't memorize, try to associate. நான் அதனால தான் எப்பவுமே அந்த 4W and 1H நான் சொல்றது. All the times the 4Ws and 1H நான் சொல்றதுக்கு ரீசன் அதான். நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் கூட பார்த்து that 4W and 1H I would have tried to bring in. Today I think I have brought it clearly. Yes. Okay, so எப்போ நீ ஒரு கான்செப்ட் ஆஃப் 4W and 1H வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது you won't have to memorize at all. That too with these pictorial representations. I don't think anyone is doing that. I'm so proud. I'm very proud of that. Yes, No, I don't think anyone, I can challenge anyone. யாருமே இந்த அளவுக்கு ஒரு நம்பையோட அறையை எடுத்து how that array is formed அப்படிங்கிறத உட்காந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க டேட்டா சயின்ஸுக்கு போகும்போது. சொல்ல மாட்டாங்க. ஏஐ சூப்பரா கோட் எல்லாம் கொடுத்தது சார் இப்ப. பட் ஆனா கோடுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்றதுன்னு தெரியல. See, this is where your difference is. So now AI can give you the code, but you now can instruct the AI. You can என்ன சொல்றது, அந்த AI எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களை அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் லைக் பவர் லூம் இல்லை வந்து என்ன சொல்றது மேத்தமெட்டிஷியன்ஸ் அண்ட் கால்குலேட்டர்னு வச்சுக்கோங்க. When the calculator came, the low level mathematicians got wiped out. The grunt data அவர் கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஜஸ்ட் எழுதி மட்டும் கொடுத்து சம் மட்டும் பண்ணி மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ணி அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் அடி ஒர்க் பண்ணாங்க. The actual mathematician, the brain who was getting these mathematicians done, like that guy got enhanced. அப்புறம் என்னாச்சு, more people came up into the system and they were faster. முதல்ல ஒரு கால்குலேட்டர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தன் பண்ணிக்கிட்டு வந்தான். கால்குலேட்டர் வந்தோடனே அந்த ஃபுல் செட்டும் போயிடுச்சு. அதுக்கு அடுத்து அந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் என்ன பண்ணாங்க, கால்குலேட்டர் வச்சு அவங்கள ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஸோ தேவர் லைக் 10 times faster than the earlier version. When these guys got combined with that main mathematician, the speed got increased. Then came the computers. Okay, whoever said no, I won't use computers, they got vanished. They started using computers. Now what has happened? AI. நீ வந்து AI வந்து என்னோட ஜாபை எடுத்துக்கும் அப்படின்னு நீ பயந்த அப்படின்னா it's done. Right? But AI can give you whatever we can instruct, you can reduce your time. அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ என்ன சொல்றது, it's all like how you perceive things. AI is not a threat. என்ன கேட்டால் AI is not a threat to you. ஓகே, நான் சொன்ன அதே தான். மனப்பாடம் பண்ணுறது உன் வேலை இல்லை, அந்த வேலையை மிஷின் பார்த்துக்கும். ஓகே, உன்னோட வேலை your brain is supposed to do a lot of other things. இப்போ AI என்ன பண்ணுதுங்கிறீங்க, ரிப்பீட்டடாக நீங்கள் எழுதக்கூடிய அந்த செக் மாட்டோட வேலையை தான் AI ஆட்டோமேட் பண்ணுது. I'll give you an example. இப்போ ஒரு HTML ஒரு ஃபீல்டு வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொடுப்பீங்க இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டோடைய நேம் கொடுப்பீங்க. ஓகே, கமா விட்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டோடைய விட்த் ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. கமா ஹைட் அண்ட் அதோடைய ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. கமா அதோட டைப் அண்ட் அதோடைய வேல்யூ கொடுப்பீங்க. ரைட், இதுதான் ஒரு HTML நீ ஒரு ஃபீல்டு வைக்கக்கூடிய கோடு. இப்படி 10 ஃபீல்டு வச்சாலும் இந்த இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி ஆகணும். ரைட்? ஆமாம் சார். இந்த 10 ஃபீல்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும், இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வேல்யூ மட்டும்தான். ரைட்டா? இன்னைக்கு AI என்ன சொல்லுதுன்னா, நீ என்கிட்ட இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துரு, இந்த வேல்யூலாம் என்கிட்ட சொல்லிடு, இந்த கோடு இந்த ரிப்பீட்டடா நீங்க எழுதுறதுல கோடு அதை நான் எழுதி தரேன்னு சொல்லுது. புரியுதா? This is what AI is doing. எல்லாரும் வந்து AI வந்து சாஃப்ட்வேர் ஜாபை தூக்கிட்டு பேச அதெல்லாம் கிடையாது. நீ பண்ண வேலை வந்து அந்த மாதிரி இடியாட்டிக் வேலை. ஓகே, ஸ்ரீதர் வெம்பு சார் சொன்னாரு நினைக்கிறேன்.
பேஸ்க் அவர் சொன்னது தான் நான் சொன்னது அவர் சொல்ல. ஒரு இன்டர்வியூல பாத்தேன். அவரோட லெக்சர்ஸை நானும் லிசன் பண்றேன்ல. சரி, அவர் வந்து இந்த அளவுக்கு டீடைலா எனக்கு வந்து எழுதி காட்டி சொல்லல. பட் அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு லைன்ல சொன்னாரு. அப்பதான் நினைச்சேன் so AI is something going to complement your you. See, அவர் சொன்னது வந்து அதுக்கப்புறம் I did my own research. I found out how this what exactly is that guy saying. ஸ்ரீதர் ஏதாவது ஒன்று சொல்றாரு அப்படின்னா அதை வந்து நான் ப்ராசஸ் பண்ணதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் 1 month ஆகும். போய் உட்காந்து அவர் ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடுவாரு. நான் போய் தேடி இது இப்படித்தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 1 மாசம் ஆகும். So imagine, look at this. AI, this is what AI is doing. What is your ChatGPT doing? நீங்க ஒண்ணு இல்லாத ஒரு கோடை கொண்டு போய் ChatGPT கொடுக்காது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி மில்லியன்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் பண்ணி வச்ச கோடை அனலைஸ் பண்ணி நீ கேட்குற ஒரு இதுக்கு சினாரியோ கொடுக்காது. 100% அக்யூரஸிலாம் கொடுக்காது. ரிப்பீட்டடா ஒரே ஒரு ஃபார்மட்ல தான் சார் கொடுக்குது. நீ ஆனா ட்வீக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். யூ கேன் கீப் ஆன் ட்வீக்கிங் இட். இது இப்படி பண்ணு சொல்லி ட்வீக் பண்ணிக்கிட்டே நீங்க இருக்கலாம். பட் அது பண்ணணும்னு நமக்கு சொல்றது தெரியணும் சார். அதுதான் அதனால that is what I am saying. You don't treat ChatGPT as your competitor. நீ அது கூட போய் சண்டை போடுற. Make it as your ally. அது என்னோட பார்ட்னர். சீரியஸா சிம்பிளா நீ சிம்பிளா சொல்ல, இங்க பாரு எனக்கு ஒரு ஃபார்ம் வேணும், 10 ஃபீல்டு வச்சுக்கோ, இந்த டைப்ல ஃபீல்டு வச்சுக்கோ, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீ பண்ணிக்கோ, அவ்வளோதான். நீ எனக்கு வந்து எனக்கு முடிச்சுட்டு நீ எனக்கு கூட இந்த மாதிரி சிஎஸ்எஸ் எனக்கு இந்த மாதிரி சிஎஸ்எஸ் போட்டு கொடுத்துரு அப்படின்னா நீங்கள் 4 மணி நேரம் உட்காந்து டைப் பண்ண வேண்டிய அந்த டைப்பிங் வேலையை அதை ஆட்டோமேட் பண்ணி கொடுக்குது. லிட்ரலாக அதுதான் அந்த ஜிபிடி பண்ணுது. நீங்கள் டைப் பண்ண வேண்டிய வேலையை அது கொடுக்குது. when you say image recognition, ஒருத்தர் உட்காந்து ஒரு நாளைக்கு 30 பேஜ் தான் படிக்க முடியும். ஜிபிடிட்ட கொடுத்தீங்கன்னா அது வேகமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 பேஜ் படித்து கொடுக்குது. அவ்வளோதான். ரைட்டா? ஓசிஆர் இமேஜ் எல்லாமே அவ்வளோதான். அது அந்த எபிசோட். டோன்ட் ட்ரீட் ஏஐ அஸ் அ த்ரெட். ஐயோ என்ன பண்ணுமோ ஏ வந்து என் ஜாப் எடுக்கும். நோ, தட்ஸ் நாட் த கேஸ் ஆக்சுவலி. ரைட்டா? எஸ் சார். டு பி ரிலாக்ஸ். என்ன சொல்றது, ஏ இஸ் நாட். see always there are two things. ஏடா நீ எப்படி அப்பா ஏஐ கூட நீ வந்து காம்பீட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். என்ன ஏ இஸ் மோஸ்ட் என்ன சொல் that's this concept called எவல்யூஷனோட கான்செப்ட் தெரியுமா? Asimov's theory of robotics தெரியுமா? ரூல்ஸ், அந்த 3 ரூல் தெரியுமா? தெரியும் சார். Asimov rule. The 3 laws of robotics. The 3 pillars. Okay? And the pillar role எங்க இருக்கு? First law. Robot may not harm a human being. எந்திரன் படத்துல பார்க்குற மாதிரி இருக்கு சார். ஐசக் அசிமோவோட 3 ரூல். A robot cannot harm a human being. Second rule. எங்க அந்த ரூல்? ரெண்டாவது ரூல் எங்க? சார் உங்க ஃபர்ஸ்ட் பேராலே இருந்தது சார் 3 ரூல் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி. இங்க பாரு. A tool must not be unsafe to use. Okay? And tool must perform the function efficiently. And the tool must remain. இதுல பாரு ஏன் இந்த இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேரியர் ரோபோட்ஸுக்கு இருக்காது. த பெயின் ஆர் ஃபியர் பேரியர். சரியா? இமேஜின் முதல்ல ஒரு குரங்கு மரத்துலேருந்து கீழே இறங்குறதுக்கு இட் would have taken like millions of years, at least 100,000 years. Why? Because it had that fear. அந்த குரங்கு மரத்துலேருந்து கீழே வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த ஃபியர் பேரியர் இருந்தது. யுவர் மிஷின் டோன்ட் ஹாவ் தட். அண்ட் தட்ஸ் அ பெயின் பேரியர். ஓகே, ஒரு 10,000 அடி உயரத்துலேருந்து அந்த குரங்கு வந்து கீழே அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி வர்றதுக்கு அந்த விழுந்தா போயிடுவோம், அந்த ஒரு பெயின் பேரியர் இருந்திருக்கும். யுவர் மிஷின் டோன்ட் ஹாவ் தட். That is why if machines start to evolve themselves,
its evolution will be rapid. அதனால தான் இன்னைக்கு வந்து ஏஐ வந்து நிறைய பேர் வந்து they are scared. Generative AI. So இப்போ ஏஐல வந்து ஸ்டார்டிங்ல தான் வந்தது. சாரி 24 ஸ்டார்டிங்ல தான் வந்தது ChatGPT ன்னு ஒரு விஷயம். அப்புறம் தேவால் வச்சதுக்கு அப்புறம் சோரான்றது வந்தது. டக்குன்னு வீடியோ ப்ராசஸிங் வீடியோ இது see there is this concept called Moore's law அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. The amount of component you can place in a chip grows exponentially. உங்களுடைய மைக்ரோ எஸ்டி கார்டு எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்தது 128 MB, ரைட்? 128 MBல இருந்து 512 MB வரதுக்கு it took around 3 years, ரைட்டா? 512ல இருந்து 1 GB வரதுக்கு another 3 years. 1 GBல இருந்து 2 GB வரதுக்கு another 3 years. Imagine 2004 or 5 is when the memory cards came in. Okay, sir. Okay, by 2015 and all, you were having 8 GB cards popularly. 8 GB. Yeah, sir. Right? 2005 la இருந்து 2015 வரைக்கும் the evolution was only up to 8 GB. In 2024, you are having 2 terabyte data, cards. That's Moore's law, let's say. 2 to the power, value to the power of 2 in square. You can keep on exponential. So on the 128 it became 256, 256 it became 512, 512 it became 1 GB, 1024, 1024 it became 2048, 2048 it became 4096. Do you guys remember using 4 GB cards? 4096 it became 8192, 8192 it became 16,386, 16,386 it became what? It அப்படியே into 2 போட்டீங்கன்னா 12 7 32, and 32,772 it became 2 14 5 65. You see the exponential. This is Moore's law, and I am just roughly assuming the time frame to be 3 years. It's actually not 3 years, right? The amount of components you place inside your chip, your AI capabilities are keeping on increasing because the chips which we produce are very optimized. Right? இன்னைக்கு we are talking about AGI. Okay, let's not bother about all those things. Right? Okay, sir. See, if I keep talking, I'll just keep on. This is the rabbit hole. We started with somewhere and we moved into somewhere. Content நிறைய சர்ச்சிங் பண்ணி கண்டென்ட் நிறைய தேடி படிச்சிருக்கேன். யாருனா பேசிக்கா நான் சோம்பேறிங்க. எங்கேயாவது போகும்போது ஏதாவது இருந்தால் தான் பார்ப்பேன். நான் போய் தேடி எல்லாம் படிக்கிறது இல்லை. எல்லா டாபிக்கும் ஒரு பேசுது, ஒரு சில பேருக்கு தான் எல்லா டாபிக்கும் ஒரு. I like these topics, so I just take it up. But I don't want this to be my career. That's why I made the choice. I consciously said no, I'm not going to be a developer. I can make 2 or 3 times my current package if I become a developer. I'll literally lose my peace of mind. I said no. 5 years into development, I said illa வேணாம் போதும்னு சொல்லி வச்சுட்டு தான் I moved into business side. Okay. நிறைய பேர் சொல்றாங்க சார், ஏன் டெவலப்மெண்ட் வந்து போர் அடிக்குமா? போர் அடிக்காது. நீங்கள் இருக்கக்கூடிய ரோலை பொறுத்தது. இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து வேற. ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இந்த இதே தான், எனக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கா அப்படின்னா அதான் அதை திருப்பி பண்ணதே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மோனோட்டோனஸ் ஆகிடும்.
கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யூஸ் ஃபியூச்சர்ஸ் புதுசா லான்ச் பண்ண சொன்னா எக்ஸாக்ட்லி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டி. சிலருக்கு வந்து இந்த மாதிரி மொனோட்டமஸ் ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சூப்பராக வெப்சைட் பில்ட் பண்ண முடியுமா, எனக்குலாம் வந்து அந்த மாதிரி மொனோட்டமஸ் ஒரு தடவை நான் பண்ணிட்டேன், எனக்கு சக்ஸஸ். இஃப் ஐ ஃபெயில் அட் சம்திங் ஐ வில் கீப் டூயிங் இட் till I succeed. Once I succeed, right, I don't like doing repeating the same thing again and again till I succeed. ரைட்டா? அது வந்து என்ன சொல்றதுக்கா, அது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலை அப்படின்னா எடுக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன், எடுத்ததுக்கப்புறம் போட அப்படின்னு வச்சுட்டு வந்துருக்கோம், அவ்வளோதான். மறுபடியும் again it goes down. consistency. I don't want to be consistently in the first rank. Just try பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் எடுத்துட்டேன், அவ்வளோதான் போதும். சும்மா போய் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்காது. I literally like அது என்ன தெரியல, அப்போல்லாம் எனக்கு இதுதான் அப்படின்றது தெரியாது. அப்போ எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க பிடிக்காது. ஓகே, there was a exam, mathematical exam 10th standard படிக்கும்போது கிளாஸில் வச்சாங்க. 3 hours எக்ஸாம் நான் வந்து 10 தடவை எழுதுனேன். அந்த எக்ஸாமில் எழுதிட்டு என் பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்துருவேன், அவங்க எடுத்துக்குவேன். ரைட்டா? அந்த எக்ஸாமில் 10 பேர் சென்டம், நான் ஒருத்த மட்டும் 80 மார்க். என் பேப்பர் வச்சு எழுதின 10 பேர் சென்டம். I got 80 marks. I was happy. But அது என்ன சொல்கிறது, I don't like being on the first, right, that has a pressure. அது வந்து உங்களுடைய ஆக்சுவல் கோரை வந்து இட் ஓன்ட் கலவிடும். பட் கற்றுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் கோர். நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் லைக் அடுத்தவனுக்காக பண்ணுறது. ரைட்டா? எனக்கு லீனியர் அல்ஜிப்ரா எனக்கு தெரியணும், நான் கற்றுக்கிற மாதிரி தான் நான் கற்றுப்பேன். அவன் 3 மாதத்தில் லீனியர் அல்ஜிப்ரா முடிச்சிட்டான்றதுக்காக நான் 3 மாதத்தில் முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்குள்ள எஜுகேஷன் சிஸ்டமோட பிரச்சனை அதுதான். எனக்கு இன்னும் கொஞ்சம் இதில் இது நல்லா இருக்கு. இப்போ டேட்டா சயின்ஸ் நீங்கள் சொல்றீங்களா, இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க ஏதோ சென்டர்ல போய் படிங்க, fed up and fucked up. இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பயங்கர கடியா தான் இருந்தது. சீக்வல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது டேப்லூ சீக்வல் அப்படியே கன்சிக்யூட்டிவா படிக்கும் போது ரொம்ப ரஷ்ஷிங். அது அப்புறம் பிரேக் விட்டு ஒவ்வொன்றா பொறுமையா படிக்கும் போது எல்லாம் ஒரே வேலை தான் படுது, டூல் தான் வேற. அந்த உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பண்ணிடணும், அவ்வளவுதான். இதை வந்து அதான் that's why I always say be compassionate to yourself while you are learning something. Give yourself ample time. எனக்கு இவ்வளோ டைம் வேணும், பரவாயில்ல எடுத்துக்கோ, என்ன ஆயிரப்போகுது. அந்த பொறுமை இது வந்து உங்களுக்கு யூஎஸ்ல வந்து நிறைய இருக்கும். அந்த 3 வருஷத்துல டிகிரி முடிக்கணும், 4 வருஷம் டிகிரி முடிக்கணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் உங்களுக்கு யூஎஸ்ல இருக்காது, பார்த்துருக்கீங்களா? அவன் என்னமோ படிச்சிருப்பான். I know a guy, காலையில் he works as a janitor in a school, night he works on his robot. He is developing a humanoid robot. Night அவனோட ஒர்க் ஷாப்ல humanoid robot வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். காலையில் that guy is a janitor. ஆமா சார், நீங்க அந்த மாதிரிலாம் இருக்கு. காலையில் அவன் வந்து காஃபி கொடுத்துட்டு இருப்பான் ரெஸ்டாரண்ட்ல. நைட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கூலில் உட்காந்து தியேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இல்லை காலையில் அவன் பிஹெச்டி பண்ணியிருப்பான், நைட்டு வந்து தியேட்டரில் ப்ராக்டிஸ் இது ஆக்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்தியாவில் எத்தனை பேரால் அது பண்ண முடியும்? அவனுக்கு வந்து நீ இந்த வயசுல இவ்வளவு செட்டில் ஆகணுன்ற அந்த ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, அந்த பிரஷர் கிடையாது. 60 வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரைட்டா? அவங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ அவனோட லைஃப் அவனோட பேஸ்ல வாழ்றான். நம்ம இந்தியன்ஸ் மட்டும் தான் எப்படின்னா இழுத்து பிடிச்சி ப்ரெஷர் பண்ணி ஓடி ஐயோ 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 ஐயோன்னு டேய் இருங்கடா, இது இல்லடா. நான் எல்லாம் லைக் 30 வயசு ஆயிடுச்சா, யூ ஷுட் பி a VP ஆஃப் அ கம்பெனி. 32 வயசு ஆயிடுச்சா, நீ வந்து VP உன் டேலண்ட்டுக்குலாம் என்ன VP ஆயிருக்கணும்டா. நான் உன்ட்ட கேட்டேன், நான் VP ஆக போறேன்னு. என் டேலண்ட் எனக்கு இது சந்தோஷமா இருக்கு, எனக்கு இது போதும். நான் இன்னைக்கு வீட்டில் வந்து சாப்பிட்டு படுத்தேன்னா நிம்மதியாக தூங்குவேன். இது வந்து அமெரிக்கன்ஸ் டூ இட் வே பெட்டர். அதனால தான் வந்து என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன்ஸ் நிறைய பேர் அமெரிக்கா ஓடுற ரீசனே அதான். அந்த பியர் ப்ரெஷர் இருக்காது, கிட்ஸ் கம்பேரிசன் இருக்காது, எல்லாத்துக்கும் வரலன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம ஃபேமிலியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போதும். தெரியலன்னா தெரியல அப்படின்னு சொல்ற அந்த தைரியம்
அமெரிக்காவில் இருக்கும், இந்தியாவில் இருக்காது. எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய தைரியமும் அமெரிக்காவில் இருக்கும். யூஎஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்டிவ்ஸ், ரைட்? ஆமா சார். யூ கேன் சூஸ் யுவர் கரிக்குலம். நீ என்ன படிக்க போறன்றத உங்களுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து யூ கேன் சூஸ் யுவர் எலக்டிவ்ஸ், ரைட்? ஆமா சார். இந்தியால எப்ப நீங்க எலக்டிவ் எடுத்தீங்க? 11th தான் கொடுப்பாங்க. அது சாய்ஸே இருக்காது. 11th எலக்டிவ் கிடையாது. யூ ஆர் சூசிங் a group. காலேஜ் நீங்க ஒரு குரூப் எடுக்கறீங்க. காலேஜ்ல அது எங்க காலேஜ்ல டீச்சர்ல இருந்து எலக்டிவ்லாம் கிடையாது. அவங்களா செலக்ட் பண்றதுதான். MBA படிக்கும்போது எனக்கு எலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. எலக்டிவ்னு புக்ல சிலபஸ்ல போட்டுருக்கோம். ஆனா அவங்க வந்து சூஸ் பண்றாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, "எப்பா இதெல்லாம் எலக்டிவ்லாம் கிடையாது, தான் படிக்கணும்" அப்படிம்பாங்க. யுஎஸ்ல அப்படி கிடையாது. யூ கேன் பிக் அண்ட் சூஸ் யுவர் கரிக்குலம். ஆமா சார். That is why those guys are better. No, I'm not saying those guys are better. Those guys are becoming idiot. அது வேற விஷயம். But அந்த ஒரு compassion towards life யூஎஸ்ல இருக்கு. அதனால that is what we call as better quality of life. கிராமத்துல போனீங்கன்னா இதே குவாலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஆமா. அங்க எப்படின்னா இவனுக்கு எனக்கு வீட்டில் படின்னு சொல்லி அடிக்கிறாங்கங்களா, சொந்தக்காரன் எவ்வளோ இருப்பான், இல்லை அவனுக்கு தான் படிப்பு வரல, இல்லை வந்து இந்த வேலையை நல்லா பார்க்குறான்ல, விட்டுட்டு போயேன் அப்படின்றாங்க. ஓகே, unless until that's a bad advice, it's commonly accepted in villages. அதனால தான் கிராமத்தில் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதிகமாக இருக்கும். ஆமா, அந்த ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஒரு இதுலலாம் இருக்காது. சுத்தி பார்த்தா சொந்தக்காரங்களா இருப்பாங்க. உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களோட தாத்தாக்கோ பாட்டிக்கோ இல்லை மாமாக்கோ அத்தைக்கோ கண்ணுக்கு தெரியும். சொல்லுவாங்க, இவங்க படிக்கலன்னு சொல்லி அடிச்சுட்டாங்க அப்படின்னா அங்கே போய் அவங்க அத்தையும் மாமா சொல்லி அவங்க அடிச்சு போனால் உனக்கு இந்த டேலண்ட் இருக்கு, இதை பண்ணிட்டு அப்படிம்பாங்க, ரைட்டா? ஸோ அதனால வந்து பி கம்பேஷனேட் டு யுவர் செல்ஃப். ஏ இஸ் நாட் அ த்ரெட் டு யூ. பையனா? ஹாய். ஹாய் சுகு. என் பொண்ணு எந்த சிந்தா இதே தான் பண்ணுவா. அன்னைக்கு வந்துட்டு போனா, அதனால தான் அவள் தூங்கும் போதே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருவோம். அவருக்கு தமிழ் கிளாஸ் இருக்கு 6:30. அதுதான் வந்து சரி. ஓகே சரி. ஓகே, ஐ திங்க் நம்ம கிளாஸுமே ரொம்ப நேரம் போச்சு. 1 hour 21 minutes போயிடுச்சு. கிளாஸ் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இதுதான் நான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல பண்ண இமேஜ் ப்ராசஸிங்ல வாட்ஸ்அப் அல்காரிதம், ஃபஸி லாஜிக்லாம் வச்சு. சரி, ஃபஸி லாஜிக்னா என்னன்னு சொல்லுங்க. கரெக்ட்டா பண்ணிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அதான் ஞாபகம் இருக்கு. இல்லங்க, ஃபஸி லாஜிக்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஃபஸி லாஜிக்னா இட் கோஸ். நாம வந்து இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சு டிகிரி வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமா, நீங்க மட்டும் இல்ல, ஓ அன்னைக்கு பண்ணது இதுதானோ. நானும் இதே வேலையை தான் பார்த்துருக்கேன். எனக்கும் வந்து சி ப்ரோக்ராமிங் தான் என்னோட இன்ஜினியரிங் இது இருந்தது. ஒரு லைன் ஆஃப் கோடு கூட தெரியாது. 15,000 ரூபாய் கொடுத்தேன், டிகிரி கொடுத்தாங்க. ஓகே, அவன் ஏதோ காட்டணும்னு நினைக்கிறேன். பையன் வந்து தொந்தரவு பண்ணுங்க, காட்ட சொல்லுங்க. இங்க வந்து காட்டுமா, ஷோ மீ. வாவ், தட்ஸ் குட், சூப்பரா இருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க டோல? Mix which color? Mix this color. Oh, okay, that's really good, really good. அவருக்கு அந்த தமிழ் பேச வராது, புரியும். இல்ல சி ஆக்சுவலா சொல்ல, நீங்க கிட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா கேட்க மாட்டான். வந்து இப்போ காமிச்சிட்டு போயிட்டான்ல, இன்னும் 10 நிமிஷம் இந்த பக்கம் வர மாட்டேன். நீங்க அவனை தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் உங்ககிட்டே சண்டை போட்டுட்டு இருப்போம். லெட் த கிட்ஸ் பி கிட்ஸ். ஒரு ஹாய் சொல்லுங்க. என்ன Sure, that's a good thing. Go play with it. சரி, ஓகேப்பா. உங்க பையனும் நீங்க ரெடி பண்ணுங்க. we'll see in the next class. okay? Okay, நாளைக்கு எத்தனை மணிக்கு? 5 o'clock சார்? 5 o'clock பிளான் பண்ணி. கிருஷ்ணா எப்படி நாளைக்கு வைக்கணுமா இல்ல விட்டுட்டு மண்டே வைக்குமா? சரி, எனக்கு ஓகே சார். மண்டே வச்சுக்கலாம். மார்னிங் நான் வெளியே போயிடுவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேணாம். we'll put it on Monday. ஓகே. சரியா? let us take a break. நம்ம ரொம்ப ஓடினாலும் we'll get tired. let's take a break. Monday பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ தீபாவளி ஹாலிடே எடுத்துப்போம். தேவைப்பட்டா we'll compensate on upcoming Saturdays. தீபாவளிக்கு அப்புறம் ஏதாவது Saturdays we'll compensate. சரியா? ஓகே சார். Okay guys, see you. Bye. Thank you sir. Thank you.